So what is SAP? SAP is an ERP product developed by ABAP. ABAP அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வச்சு இந்த ப்ராடக்ட்டை டெவலப் பண்ணிருக்காங்க. பேக்எண்ட் வந்து ஹானாவை அவங்க வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எஸ்டர்டே நம்ம பார்த்த மாதிரி இது என்ன ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷனல் டிபார்ட்மெண்ட்ஸ் தான். SAP அப்படிங்கிறது ஒரு ERP ப்ராடக்ட் நம்ம சொல்றோம், அது ஒரு இண்டஸ்ட்ரி டீம். பட் ஸ்டில் அதுல என்ன இருக்கு, நம்ம வந்து கலெக்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷனல் டிபார்ட்மெண்ட்ஸ் அண்டர் ஒன் சாஃப்ட்வேர் ப்ராடக்ட். அதுதான் நம்ம வந்து எக்ஸாக்டா ரியாலிட்டி. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம வந்து மேஜராக ஒரு 5 டிபார்ட்மெண்ட்ஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட், சேல்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், ப்ரொடக்ஷன் பிளானிங், HR டிபார்ட்மெண்ட், ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட். அதுபோல் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம வந்து ஈவன் வேரிய டெக்னிக்கல் கன்சல்டன்ட், ஈவன் நம்ம வந்து ப்ரோக்ராமர் இருந்தாலும் நமக்கு வந்து டாஸ்க் அப்படின்ற பட்சத்தில், அதாவது ஒர்க் கல்ச்சர் வந்து we are going to work under the functional. நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷனல் கன்சல்டன்ட் கீழே தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். அவங்க கொடுக்குற அந்த டாஸ்க்கை தான் நம்ம பண்ணி கொடுக்க போகிறோம் கிளைண்ட்டுக்கு. ஸோ அஃப்கோர்ஸ் நமக்கு வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டை பற்றியோ ஒரு SD டிபார்ட்மெண்ட் அந்த பிஸ்னஸ் ஃப்ளோ அந்த சைக்கிள்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கிறது நல்லது. HR டிபார்ட்மெண்ட் அதனோட பிஸ்னஸ் ஃப்ளோ, FICO அக்கௌண்டிங் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள என்ன நடக்குது, நமக்கு ஃபங்க்ஷனலாக நமக்கு எவ்வளோ தெரியுதோ அது வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜ். கண்டிப்பாக நம்ம வந்து we are going to work under the functional. பட் நம்ம வந்து ஒரு டெவலப்பர், நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராமர்ஸ் அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து we are going to design the user interface. நம்ம வந்து ஃப்ரண்ட் அண்ட் டிசைன் பண்ண போகிறோம். உங்களோட பேக்எண்டில் வந்து நம்ம டேபிள்ஸ் கிரியேட் பண்ண போகிறோம். நடுவில் சர்வர்ஸ் இருக்கும். ஸோ நம்ம டிசைன் பண்ணி கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் எக்ஸாக்டாக நம்ம வந்து டெவலப்மெண்ட்னு சொல்லிக்கலாம். சரி, நம்ம டெவலப் பண்ணுறோம். நம்ம ஒவ்வொரு சாஃப்ட்வேர் ப்ராடக்டோட நம்ம வந்து ரியாலிட்டி என்னன்னா, அந்த ஒவ்வொரு சாஃப்ட்வேரோட அந்த ப்ராடக்டோட பர்பஸ் வந்து கண்டிப்பாக வந்து டிஃப்ரென்ஸாக, அதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து அக்கௌண்டிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க, ஒரு ப்ராடக்ட் வந்து HR டிபார்ட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க, சிலது கிராஃபிக்ஸ் ப்ராடக்டாக இருக்கலாம், சிலது வந்து வெப்சைட் அப்ளிகேஷனாக இருக்கலாம். அந்த மாதிரி அந்த பர்பஸ் ஆஃப் த சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் மேபி டிஃப்ரெண்ட். ஆனால் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அது வாட் கைண்ட் ஆஃப் சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் லெட் இட் பி. நம்ம வந்து அந்த ப்ராடக்ட் வந்து மஸ்ட் பி டெவலப்டு த்ரூ சம் XYZ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். கண்டிப்பாக பேக்எண்டோட கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ நம்மளோட ப்ராடக்ட் வந்து SAPயோட ஃப்ரண்ட் வந்து, அதாவது யூசர் இன்டர்ஃபேஸஸ்லாம் வந்து அவங்க ABAP அப்படின்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி டெவலப் பண்ணியிருக்காங்க. பேக்எண்ட் வந்து அவங்க வந்து நியூ என்வரான்மெண்ட்டில் HANA கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் R3ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் பேக்எண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக HANA இருக்காது, வேற ஏதாவது Oracle இல்லை MS SQL இருக்கலாம். ஓகே சார். இப்போ நீங்கள் வந்து we are into programming now. நம்ம இன்னையிலேருந்து என்ன பண்ணலாம், நம்ம வந்து ப்ரோக்ராமர்ஸ், நம்ம வந்து ஒரு SAP பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து SAP டெக்னிக்கல் கன்சல்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. there are separate courses, ஃபங்க்ஷனல்ஸும் இருக்குது. SAP MM இருக்குது, SAP PP இருக்குது, SAP SD இருக்குது, SAP HR இருக்குது, நிறைய ஃபங்க்ஷனல் கோர்சஸும் இருக்குது. ரெண்டுமே தெரிஞ்சால் நம்ம we are going to call as a டெக்னோ ஃபங்க்ஷனல். நம்ம வந்து எனக்கு டெக்னிக்கலும் தெரியும் ஃபங்க்ஷனலும் தெரியும் அப்படின்னா நம்ம வந்து டெக்னோ ஃபங்க்ஷனல் அப்படின்னு சொல்லிக்கலாம். பட் நம்ம படிக்க போகிற கோர்ஸ் வந்து ABAP ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். நீங்கள் காலேஜ் லைஃப்பில் படிச்சிருப்பீங்க கண்டிப்பாக C++, ஜாவா, கண்டிப்பாக C++, ஜாவா படிச்சிருப்பீங்க. பைத்தான் இப்போ லேட்டஸ்ட்டாக ட்ரெண்டிங் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் போயிட்டுருக்கு. நம்ம லாங்குவேஜ் வந்து ABAP, நம்ம ABAP அப்படின்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிக்க போகிறோம். சரி, ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு லாங்குவேஜ் வச்சு தான் நம்ம வந்து ஒரு சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் டெவலப் பண்ணுறோம். அது போல் ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் சம் ஸ்பெஷாலிட்டி இருக்கும். இப்போ வந்து C++ஐ யூஸ் பண்ணி நம்ம வந்து கிராஃபிக்ஸ் ப்ராடக்ட் டெவலப் பண்ணலாம், சிஸ்டம் ப்ரோக்ராமிங் பண்ணலாம், சின்ன சின்ன பிஸ்னஸ் அப்ளிகேஷனும் பண்ணலாம், கண்டிப்பாக பண்ணலாம். ஆனால் C++யோ அதை யூஸ் பண்ணி நம்ம வெப்சைட் அப்ளிகேஷன்லாம் நீங்கள் டெவலப் பண்ணி கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. அப்போ ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் ப்ளஸ் இருக்கும், மைனஸ் இருக்கும். இப்போ ஜாவாவை வச்சு நம்ம வந்து பிஸ்னஸ் ஓரியன்ட் ப்ராடக்ட்டும் நம்ம டெவலப் பண்ணலாம், வெப்சைட் அப்ளிகேஷனும் பண்ணலாம். பட் ஜாவா வந்து இட்ஸ் நாட் குட் ஃபார் த சிஸ்டம் ப்ரோக்ராமிங். அப்போ அதுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கும். அப்போ ஒரு லாங்குவேஜஸ் இருக்கும், ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும். C++ இட்ஸ் குட் ஃபார் சிஸ்டம் சாஃப்ட்வேர், ஜாவா இஸ் குட் ஃபார் வெப்சைட் அப்ளிகேஷன், ABAP இஸ் குட் ஃபார் பிஸ்னஸ் அப்ளிகேஷன். நம்ம படிக்க போகிற லாங்குவேஜ் வச்சு கிராஃபிக்ஸோ வெப்சைட் அப்ளிகேஷனெல்லாம் டெவலப் பண்ண முடியாது. இட் இஸ் ஆக்சுவலி கம்ப்ளீட்லி a பிஸ்னஸ் ஓரியன்ட் லாங்குவேஜ். அதே போல் ஈஸியாகவும் இருக்கும். ஜாவா போல் பைத்தான் போல் நீங்கள் நிறைய இமேஜினேஷன்லாம் நம்ம பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. பிகாஸ் இட்ஸ் அ பிஸ்னஸ் ஓரியன்ட் லாங்குவேஜ்.
ஒரு ஒரு ரெடிமேடான ப்ராடக்ட் நமக்கு ஆல்ரெடி அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ப்ராடக்ட்டுக்குள்ள நம்ம ஒர்க் பண்ண போறோம். புதுசா எதையும் நம்ம ஒரு சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்லாம் நம்ம டெவலப் பண்ண போறது கிடையாது. அதனால புரிஞ்சுக்கங்க, ஆல்ரெடியே SAP இஸ் ஆல்ரெடியே ப்ராடக்ட். அந்த ப்ராடக்ட்குள்ள சம் கஸ்டமைசேஷன் சேஞ்சஸ் பண்ண போறோம். நம்ம ABAP அப்படின்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிச்சுட்டு புதுசா எதுவும் ஒரு சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்லாம் நம்ம டெவலப் பண்ண போறது கிடையாது. அந்த டாபிக்ஸை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வி ஆர் கோயிங் டு டூ சம் கஸ்டமைசேஷன், சில சேஞ்சஸ் வந்து அந்த எக்ஸிஸ்டிங் அந்த சாஃப்ட்வேரை நம்ம வந்து பண்ண போறோம். அதுதான் நம்மளோட டாஸ்க். ஸோ என்ன மாதிரி சேஞ்சஸ்லாம் நம்ம பண்ண போறோம், அதை நம்ம கோர்ஸ் கண்டென்ட்ஸா பார்க்க போறோம். அதுல ஒரு 14 டாபிக்ஸ் இருக்கு, 1 by 1 நம்ம படிக்கலாம். இப்ப நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படிங்கிறது என்ன நீங்க சொல்லுங்க பார்ப்போம். நீங்க ஜாவா காலேஜ் லைஃப்ல படிச்சிருக்கீங்க, அப்புறம் வந்து பைத்தான் படிச்சிருப்பீங்க, இல்ல C++ படிச்சிருப்பீங்க. ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்றது என்ன? கோடிங் பேஸ்டா இருக்கும் சார், ஒரு ப்ராப்ளம் சால்விங் மாதிரி. கரெக்ட், கோடிங் தான். ப்ரோக்ராமிங் அப்படின்னா நிறைய உங்களுக்கு டெஃபினேஷன் நிறைய உங்களுக்கு இருக்கும். இது வந்து ஒரு கலெக்ஷன் ஆஃப் எக்ஸிக்யூட்டபிள்ஸ்னு சொல்லுவாங்க, கலெக்ஷன் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லுவாங்க. ஸோ எனிவே நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கலெக்ஷன் ஆஃப் எக்ஸிக்யூட்டபிள்ஸ், அந்த கலெக்ஷன் ஆஃப் கோடிங், அந்த கோடிங்கோட அவுட்புட்டை தான் நம்ம வந்து சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ ப்ரோக்ராமிங் இஸ் எ காம்பினேஷன் ஆஃப் லெட்டர்ஸ்லாம் உங்களுக்கு நல்லா தெரியுதா, கண்ணுக்கு தெரியுதா? தெரியுது சார். எஸ் சார். நல்லா தெரியுதா? தெரியுதுங்க சார். இதுதான் இந்த ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறது, இந்த காம்பினேஷன் தான். இந்த வந்து கீவேர்ட்ஸ், அப்புறம் டேட்டா டைப்ஸ், வேரியபிள்ஸ், ஆப்ரேட்டர்ஸ், கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட், லூப்ஸ், சின்டாக்ஸ், ஈவெண்ட்ஸ், ஏதாவது எக்ஸ்ட்ராவா இருக்கலாம். ஸோ இந்த காம்பினேஷன் தான் வந்து நம்ம வந்து ப்ரோக்ராமிங்னு சொல்றோம். நம்ம ஒரு கலெக்ஷன் ஆஃப் எக்ஸிக்யூட்டபிள்ஸ், நிறைய லைன்ஸ் எழுதுறோம், கோடிங் எழுதுறோம், அந்த அவுட்புட்டை தான் நம்ம வந்து சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் ஒரு ஓன் எடிட்டர் இருக்கும். அதுக்குன்னு ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் கீவேர்ட்ஸ் தனியாக கொடுத்துருப்பாங்க, டேட்டா டைப்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஹவு டு டூ வேரியபிள்னா என்ன, ஹவு டு டூ வேரியபிள் டிக்ளரேஷன், ஆப்ரேட்டர்ஸ்லாம் என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ்லாம் ஒவ்வொரு லாங்குவேஜுக்கு இருக்கு, கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க, லூப்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, என்னென்ன ரூல்ஸ், சின்டாக்ஸ் அப்படின்றது ரூல்ஸ், என்னென்ன ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க, ஈவெண்ட்ஸ்னா என்ன மாதிரி ஈவெண்ட்ஸ்லாம் அவங்க கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் நம்ம 1 by 1 படிக்க போகிறோம். அப்போ இந்த காம்பினேஷன் தான் ப்ரோக்ராமிங். நம்ம வந்து கோட் எழுத போகிறோம். அப்போ ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு, பர்பஸ் இருக்கு, அது போல இண்டிபெண்ட், அதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு, அவங்களுக்குன்னு ஓன் கீவேர்ட்ஸ் இருக்கு, அவங்களுக்குன்னு ஓன் டேட்டா டைப்ஸ் இருக்கு, அவங்க ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் அவங்க தனித்தனியாக ஆப்ரேட்டர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி தான் கோடிங் எழுதணும், இங்கே தான் கோட் எழுதணும், இப்படி தான் கோட் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் இண்டிபெண்டா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும். அது போல கண்டிப்பா கோடிங் நம்ம இங்க இதுல எழுதுற கோடிங்கை நம்ம ஜாவா எடிட்டர்ல எழுத முடியாது, இதுல எழுதுற கோடிங்கை நம்ம வந்து பைத்தான் எடிட்டர்ல எழுத முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் ஒரு ஓன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு, ஓன் கீவேர்ட்ஸ் இருக்கு, ஓன் டேட்டா டைப்ஸ் இருக்கு. எப்படி நம்ம ப்ரோக்ராமிங் எழுதணும், அதனோட ரூல்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் they have their own independent rules and regulation. நம்ம படிக்க போற ABAP-ஓட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்னன்னு அப்படின்னு நம்ம படிக்கலாம். இப்ப ஒரு சின்ன ப்ரோக்ராம் பண்ணிட்டு அப்ப திரும்ப நான் பேசிக்ஸ் போறேன். ஓகே சார். இப்போ நான் ஒரு கோட் எழுதியிருக்கேன், ஒரு லைன் எழுதியிருக்கேன். பேராமீட்டர்ஸ், இது இது வந்து இந்த பேராமீட்டர்ஸ் அப்படின்றது கீவேர்ட், நம்1 அப்படின்றது வந்து வேரியபிள், டைப் அப்படிங்கிறது கீவேர்ட், ஐ அப்படிங்கிறது டேட்டா டைப். இதை நான் வந்து இப்போ எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ இந்த ப்ரோக்ராம் பாருங்க, மேலே பட்டன் இருக்கு பாருங்க, இதை செக் பண்ணுங்க. கீழே பாருங்க நோ சின்டாக்ஸ் எரர் அப்படின்னு சொல்லுது. அந்த ஃபுல் ஸ்டாப்பை ரிமூவ் பண்றேன், திரும்பவும் செக் பண்ணுங்க, பாருங்க ரெட் கலர் எரர்னு சொல்லுது. அப்ப அதுதான் ரூல்ஸ்.
ஒவ்வொரு அபாப் ஸ்டேட்மெண்ட்டும் இட் மஸ்ட் எண்ட் வித் ஃபுல் ஸ்டாப். ஒவ்வொரு லாங்குவேஜ்லையும் ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் ஒரு ரூல்ஸ் இருக்கும். நம்மளோட லாங்குவேஜோட ரூல்ஸ் என்னன்னா ஈச் அண்ட் எவ்ரி ப்ரோக்ராமிங் லைன் வந்து மஸ்ட் எண்ட் வித் ஃபுல் ஸ்டாப். நம்ம கண்டிப்பாக ஃபுல் ஸ்டாப் கொடுக்கணும். அதுக்கு பேர் தான் சின்டாக்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து இதில் நான் கேப்பை நான் வந்து ரிமூவ் பண்ணுறேன். இந்த நம்1க்கும் டைப்புக்கும் பாருங்க திரும்ப ரெட் கலர் ஆயிடுச்சு. அப்போ அது ஒரு ரூல். கண்டிப்பாக வேரியபிளுக்கும் கீவேர்ட்ஸ்க்கும் கேப் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு ரூல். அதெல்லாம் வந்து சின்டாக்ஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த கீவேர்டோட பர்பஸ் என்ன செக் பண்ணுங்களேன். இப்போ இந்த இடத்துல பாருங்க இன்ஆக்டிவ் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு. இந்த மேலே பாருங்க டைப் ஆஃப் இது வந்து ரிப்போர்ட் அப்படின்னு நான் இன்னும் உங்களுக்கு நடத்தல. நம்ம இப்போ ப்ரோக்ராமிங் பற்றி மட்டும் படிப்போம். இது வந்து அபாப்போட எடிட்டர். நம்ம எப்படி போகிறது, நம்ம வந்து டைப்ஸ் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ்லாம் பார்க்கலாம். இப்போ இந்த ப்ரோக்ராமை செக் பண்ணுறேன். இந்த இடத்துல இன்ஆக்டிவ் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு. இங்கே ஆக்டிவேட் பண்ணுங்க இந்த ப்ரோக்ராமை. ஸோ லோக்கல் ஆப்ஜெக்ட்னா என்ன, டிரான்ஸ்போர்ட்டபிள் ஆப்ஜெக்ட்னா என்னன்னு டுடே இட்செல்ஃப் வி வில் see. நான் இப்போ சும்மா ஆக்டிவேட் பண்ணுறேன். பாருங்க ஆக்டிவ் இருந்து இப்போ இந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணுங்க. பாருங்க நமக்கு ஒரு இன்புட் ஸ்க்ரீன் வந்துருச்சு. அப்போ இந்த கீவேர்டோட பர்பஸ் என்ன அப்படின்னா இட்ஸ் ஜென்ரேட்டிங் இன்புட் ஸ்க்ரீன். அப்போ நம்ம இங்கே ஒரு வேல்யூ கொடுக்குறோம். அதை வந்து அந்த அவுட்புட்டை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா அப்போ ரைட் அப்படின்ற கீவேர்டு என்ன பண்ணும், உங்களோட அந்த இந்த வேல்யூஸை பிரிண்ட் பண்ணும். எக்ஸிக்யூட் பண்ணுங்க. இப்போ நான் ஒரு இன்புட் கொடுக்குறேன், கொடுத்துட்டு கண்டினியூ பண்ணுங்க. பாருங்க 6 அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த ஸ்க்ரீனுக்கு பேர் வந்து இன்புட் ஸ்க்ரீன். நம்ம அவுட்புட் பேர் வந்து லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து நம்ம இப்போ நான் எழுத போகிறேன். அந்த எழுதுகிற தியரியை பாருங்க. அந்த இன்புட் ஸ்க்ரீனுக்கு பேர் வந்து அவங்க என்ன சொல்றாங்க, செலக்ஷன் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே சார். இப்போ இந்த num1 num2 num3 மூணும் வந்து பாத்தீங்கன்னா வேரியபிள்ஸ். இப்போ நமக்கு அவுட்புட் வந்து டோட்டல். அப்போ டோட்டல் வந்து இன்புட்டா இருக்க முடியாது. அப்போ வந்து நான் இங்க எழுதுறேன், தியரி எழுதுறேன். அந்த தியரி நீங்க படிக்கிறீங்களா? பேராமீட்டர் இஸ் a keyword to create input screen. நம்ம இன்புட் ஸ்க்ரீனை வந்து நம்ம செலக்ஷன் ஸ்க்ரீன் சொல்லுவோம் பாப்பா பொறுத்த வரைக்கும். இப்போ நீங்க அந்த பாக்குறீங்களா, அந்த பர்ச்சேஸ் ஆர்டர் ஸ்க்ரீன்ஸ்லாம் நீங்க பாக்குறீங்களா? இது என்ன போட்டோம், ஒரு டீக்கு என்ன போட்டோம், இந்த ஸ்க்ரீன் பாக்குறீங்க இல்லையா, இதுக்கெல்லாம் பேர் வந்து செலக்ஷன் ஸ்க்ரீன் சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே சார். இந்த ஸ்க்ரீன் பேர் வந்து செலக்ஷன் ஸ்க்ரீன். இந்த மாதிரி நம்மளும் டிசைன் பண்ண போறோம். ஓகே. ஸோ இப்போ நான் இந்த ப்ரோக்ராமோட எய்ம் என்ன, அடிஷன் ஆஃப் 3 நம்பர்ஸ். நம்ம வந்து இப்போ 3 வேரியபிள், 3 இன்புட் வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டோம். வேரியபிள் அப்படிங்கிறது என்ன, நம்பர். வேரியபிள் num1 num2 num3 டோட்டல் 4 வேரியபிள். அந்த num1 num2 num3 டோட்டல் என்ன பேர் வேணாலும் இருக்கலாம். அது நீங்க கொடுக்குற பேர் தான். அது என்னன்னா இப்போ நம்ம இந்த 4 வேரியபிள் டிக்ளேர் பண்ணிருக்கோம். ஐனா இன்டீஜர் வேரியபிள் டிக்ளேர் பண்ணிருக்கோம். அது மீனிங் என்ன, இப்போ 4 வேரியபிள்னா இந்த 4 மெமரி ஜென்ரேட் ஆகும். அதுதான் மீனிங். இந்த மெமரிக்கு பேர் 1 2 3 4. ஸோ இது என்ன சொல்றது, ஐன்னு நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன்.
இப்போ நான் இந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணும்போது ரன் டைம்ல எனக்கு வந்து 4 மெமரி ஜென்ரேட் ஆகும். ஏன்னா 4 வேரியபிள் இருக்கு, ஆனால் ஐன்னு கொடுத்துருக்கேன். அந்த மெமரிக்கு பேரு தான் அந்த வேரியபிள். அதனால குழப்பமா இல்லாதீங்க. அந்த நேம் ஆஃப் த மெமரி லொகேஷன் தான் வேரியபிள். ஓகே. ஸோ அந்த மெமரிக்கு இப்போ நம்ம வேல்யூஸ் பாஸ் பண்ண போறோம், பிரிண்ட் பண்ண போறோம். இப்போ நம்ம வந்து ஆப்பரன்ஸ் பண்ணணும் இல்லையா? ஆப்பரன்ஸ் பண்ணும்போது என்ன பண்ணணும்? see num1 num2 num3. இப்போ நான் ப்ரோக்ராம் எழுதி முடிச்சிட்டேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ரோக்ராமிங் இஸ் த காம்பினேஷன் ஆஃப் இந்த 4 டாபிக்ஸ், ஒரு 8 டாபிக்ஸ் சொல்லியிருக்கேன். இந்த பேராமீட்டர் அப்படின்றதுலாம் கீவேர்ட்ஸு. இந்த டேட்டா டைப்ஸ், ஐன்றது டேட்டா டைப்ஸ், வேரியபிள்ஸ் num1 num2 num3 டோட்டல்லாம் வேரியபிள்ஸ்னு சொல்கிறாங்க. ஆப்ரேட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஈக்குவல் டு, ப்ளஸ், இதெல்லாம் வந்து ஆப்ரேட்டர்ஸ். நம்ம ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் உங்களுக்கு ஒரு ஆப்ரேட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. நான் உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்புகிறேன். அந்த பிடிஎஃப்ல என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ்லாம் அபாப் ரிலேட்டடாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்கள் அந்த பிடிஎஃப் வந்து படிங்க. அபாப் டாக்குமெண்ட்ஸ் நான் இப்போ ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. இப்போ டோட்டல் ஈக்குவல் டு அந்த 3 இன்புட் வேரியபிள் ப்ளஸ் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அந்த வேரியபிள்ஸை பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் அந்த ப்ரோக்ராமை எரர் செக் பண்ணுறேன். கீழே பாருங்கள், நோ சின்டெக்ஸ் எரர் அப்படின்னு சொல்லிது. அப்போ எதுவும் எரர் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணலாம். நான் பாருங்கள் அந்த கேப்பை ரிமூவ் பண்ணுறேன், நமக்கு எரர் வந்துருச்சு. அப்போ கண்டிப்பாக வேரியபிளுக்கும் ஆப்ரேட்டர்ஸ்க்கும் நடுவில் கண்டிப்பாக கேப் கொடுக்கணும். அதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம், சின்டெக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஃபுல் ஸ்டாப் அப்படின்றதுலாம் சின்டெக்ஸ் கீழே ரூல்ஸ் அப்படின்றதுக்கு வரும். இப்போ இதுக்கு ஓவராலாக இது வந்து நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட அவுட்புட் என்னவா வரணும் அப்படின்னு நம்ம வந்து அடிஷன் ஆஃப் 3 நம்பர்ஸ் பண்ணியிருக்கோம். இது ஓவராலாக இந்த லைன் என்ன சொல்லுவாங்க, ஆப்பரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் என்ன பண்ணிருக்கோம், நமக்கு அவுட்புட் வேணும் இல்லையா, நம்ம பிரிண்ட் பண்ணணும். நம்ம அந்த 3 இன்புட் வேரியபிளை பிரிண்ட் பண்ணியிருக்கோம், நான் அவுட்புட் வேரியபிளை பிரிண்ட் பண்ணல. ஸோ இப்போ நான் எரர் செக் பண்ணுங்க, அப்டேட் பண்ணுங்க. இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுங்க. பாருங்க, எக்ஸிக்யூட் பண்றோம், நமக்கு இன்புட் ஸ்க்ரீன் வந்துருச்சு. பாருங்க, நமக்கு இது அவுட்புட் 66 199 அப்படின்னு ஆன்சர் சொல்லுது. பாருங்க, இப்போ எனக்கு இது எல்லாம் வந்து ஒரே லைன்ல வருது சார், எனக்கு கீழே டவுன்ல வேணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், இந்த இடத்துல இப்படி ஸ்லாஷ் கொடுத்துக்கணும். இது வந்து ஃபவுண்டேஷன் கிளாஸ், நம்ம வந்து ஃபார்மேட்டிங் டெக்னிக்ஸ்லாம் கற்றுக்கலாம். இப்போ 1 by 1 நீங்கள் இன்னைக்கு வந்து யூ ஹாவ் டு ஃபீல், நம்ம ரெக்கார்டிங் இருக்கு, நமக்கு அந்த கிளாஸஸ் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சார்ட்டிங் பாக்ஸில் டவுன்லோட் ஆயிடும். ஸோ ரெக்கார்டிங் நீங்கள் போட்டு பார்த்துக்கலாம். கண்டிப்பாக கிளாஸஸை வந்து நீங்கள் ஷார்ப்பாக லெசன் பண்ணுங்க. இது வந்து இட்ஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸாக நீங்கள் இமேஜினேஷன் பண்ணிக்கணும். ஓகே. இப்போ இந்த மாதிரி ஸ்லாஷ் சிம்பிள் கொடுத்துட்டு அப்படின்னா இது என்ன பண்ணும், நெக்ஸ்ட் லைன்ல பிரிண்ட் ஆகும். ஸ்லாஷ். ஓகே. எரர் செக் பண்ணுங்க. எப்பவுமே இங்க பாருங்க, ஆக்டிவ் ரிவைஸ்டுன்னு சொல்லுது, ஆக்டிவ் பண்ணுங்க. எக்ஸிக்யூட் பண்ணுங்க. நமக்கு இன்புட் ஸ்க்ரீன் வந்து இன்புட் கேக்குது, நம்ம இன்புட் கொடுப்போம். எக்ஸிக்யூட் பண்ணுங்க, நமக்கு அவுட்புட் வந்துச்சு. பாருங்க, இப்போ எல்லாமே கீழே வருது. சார் எனக்கு இந்த மாதிரி எனக்கு கீழே வருது, எனக்கு இந்த இடத்துல எனக்கு கொஞ்சம் முன்னாடி வந்து டிஸ்கிரிப்ஷன்லாம் வேணும் அப்படின்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன் பிரிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை அப்படியே இந்த டபுள் கொட்டேஷன் கொடுத்துட்டேன் அப்படின்னா, அந்த லைனுக்கு முன்னாடி டபுள் கொட்டேஷன் கொடுத்துட்டுனா அந்த லைன் வந்து கமெண்ட்ஸ் ஆகிடும். கமெண்ட்ஸ் அப்படின்றது ஒரு டிஸ்கிரிப்ஷன் மாதிரி, நாட் ஏ எக்ஸிக்யூட்டபிள். அந்த லைன் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ கமெண்ட்ஸ்னு நீங்கள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் படிச்சிருப்பீங்க. டபுள் கொட்டேஷன் கொடுத்துட்டீங்கன்னா அந்த லைன்ஸ்லாம் வந்து கிரே கலராக மாறி, இட் இஸ் நாட் கோயிங் டு பி எக்ஸிக்யூட்டட், இட்ஸ் ஒன்லி ஃபார் டிஸ்கிரிப்ஷன் பர்பஸ். அது போல் இப்போ நான் இந்த ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷன் இதை நான் கமெண்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணி கமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகாது. ஓகே. இப்போ ரைட் வெல்கம் டு பெங்களூர் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நான் இந்த சிங்கிள் கொட்டேஷனில் நம்ம அப்படியே கொடுத்துட்டோம்னா நம்ம அந்த ரைட் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணணும், இதை அப்படியே பிரிண்ட் பண்ணணும். இந்த சிங்கிள் கொட்டேஷனில் நம்பராக இருக்கலாம், இல்லை கேரக்டராக இருக்கலாம், இல்லை ஸ்பெஷல் கேரக்டர்ஸாக இருக்கலாம், அப்படியே பிரிண்ட் பண்ணணும். எரர் செக் பண்ணுங்க, ஆக்டிவேட் பண்ணுங்க. நமக்கு அப்படியே அந்த வெல்கம் டு பெங்களூர்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் 2-3 லைன் பிரிண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா
வெல்கம் டு பெங்களூர் சதீஷ் இந்தியா. இப்போ பாருங்க இது 3 ஒரே லைன்ல வெல்கம் டு பெங்களூர் எல்லாமே ஒரே லைன்ல வருது. அதுக்காக நம்ம என்ன பண்றோம், ஸ்லாஷ் கொடுத்துருவோம். இப்போ அந்த லைன்ஸ் வந்து நெக்ஸ்ட் லைன்ஸ்ல வரும். பாருங்க வெல்கம் டு பெங்களூர் சதீஷ் இந்தியன் அது. ஸோ இந்த சிங்கிள் கொட்டேஷனை நம்ம என்ன கொடுத்தாலும் அதை அப்படியே பிரிண்ட் பண்ணோம். இப்போ இந்த ஸ்லாஷ் வந்து நெக்ஸ்ட் லைன்ல பிரிண்ட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்றோம். இந்த 3 ரைட் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. நான் இந்த லைன் 3 ரைட் ஸ்டேட்மெண்ட்டை ஒரே ரைட் ஸ்டேட்மெண்ட்டா மாத்துறேன். எப்படி யூஸ் பண்றேன் அப்படின்னா, இதுக்கு பேர் வந்து கோலன் சைன் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோலன் கொடுத்துட்டு நீங்க என்ன பண்ணலாம், இந்த ஃபுல் ஸ்டாப்பை ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ அதே அவுட்புட் சேம் தான், நான் 2 லைனை ரெடியூஸ் பண்ணிட்டேன். எப்படி, இந்த கோலன் யூஸ் பண்ணி. அதுக்கு பேர் வந்து அபாபை பொறுத்த வரைக்கும் சைன் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் வந்து ஃபார்மேட்டிங் டெக்னிக்ஸ். நம்ம வந்து பேசிக் ப்ரோக்ராமிங் நம்ம கற்றுக்குறோம். பாருங்க வெல்கம் டு பெங்களூர் சதீஷ். நெக்ஸ்ட் லைன் அவுட்புட் அதே தான், ஆனால் நான் 2 லைனை கோடை குறைச்சிட்டேன். ஓகேங்களா? இப்போ நான் திரும்ப இதுக்கே வரேன். எனக்கு இந்த இதில் எனக்கு டிஸ்கிரிப்ஷன் வேணும்னா இப்படி கொடுத்துருங்க. இங்கே சைனா ஆப்ரேட்டர் போடுங்க. போட்டுட்டு அப்போ தான் வந்து அது சப்போர்ட் பண்ணும். ஸோ சிங்கிள் கொட்டேஷனில் கொடுத்தீங்கன்னா அதை அப்படியே பிரிண்ட் பண்ண கமா பண்ணிடுங்க. எனக்கு இந்த 4 ரைட் ஸ்டேட்மெண்ட் தேவையில்லை, அதனால நான் வந்து கமா கொடுத்துக்கிறேன். இப்போ பாருங்க அதே தான் நமக்கு வந்து பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் இஸ் 777, செகண்ட் நம்பர் இஸ் 77, தேர்ட் நம்பர் இஸ் 77, ஆன்சர் இஸ் டோட்டல்னு வந்திருக்கு. ஆனால் வந்து நமக்கு அந்த சிங்கிள் கொட்டேஷன் கொடுத்தீங்கன்னா அதை தான் பிரிண்ட் பண்ணும். அதே போல் இங்கே எல்லாத்துக்கும் ஸ்லாஷ் கொடுத்துப்பாங்க, அப்போ தான் நெக்ஸ்ட் லைனில் வரும். இந்த டோட்டல் பிரிண்ட் பண்ணும்போது அதை சிங்கிள் கொட்டேஷன்ல கொடுக்கும். சிங்கிள் கொட்டேஷன்ல கொடுத்துட்டீங்கன்னா அதை அப்படியே பிரிண்ட் பண்ணும். அதுக்குள்ள என்ன இருக்குதோ அப்படியே பிரிண்ட் பண்ணும். நம்ம வேரியபிளை பிரிண்ட் பண்ணும்போது num1, num2, num3 டோட்டல் பிரிண்ட் பண்ணும்போது சிங்கிள் கொட்டேஷன்ல கொடுக்கக்கூடாது. சிங்கிள் கொட்டேஷன்ல கொடுத்தீங்கன்னா அது கேரக்டரா இருக்குது, அது அதுக்குள்ள என்ன இருக்கிறதோ அப்படியே பிரிண்ட் பண்ணும். இப்போ நம்மளோட இன்புட் ஸ்க்ரீன்ல நான் இன்புட் கொடுக்குறேன், எக்ஸிக்யூட் பண்ணுங்க. பாருங்க நமக்கு ஃபர்ஸ்ட் நம்பர் இஸ் 77, the second number is 77, the third number is 77, answer is 231. வருதுங்களா? அழகா. உங்களுக்கு கலர் வேணும்னா கலர் கொடுத்துக்கலாம். ஒரு 7 கலர் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். கலர் 1, ஒவ்வொரு நம்பர் கலர் 2 வேணும்னா, கலர் வந்து மேண்டேட்டரி கிடையாது, வேணும்னா உங்களுக்கு பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு 7 கலர் 8 கொடுத்தீங்கன்னா எரர் அடிக்கும். பாருங்க இப்போ கலர் 8 கொடுத்தோம்னா எரர் செக் பண்ணுங்க. பாருங்க கலர் 8 இஸ் நாட் வேலிட், 1 to 7 கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ ஏதாவது நீங்கள் வந்து உங்களுக்கு எரர் அடிச்சிச்சுன்னா, நீங்கள் இந்த ரெட் கலரில் வந்துச்சுன்னா உங்களுக்கு எரர் இருக்குன்னு அர்த்தம். திரும்ப செக் பண்ணுங்க. பாருங்க நோ சின்டெக்ஸ் எரர் ஃபவுண்ட்னு சொல்லுது. அதுக்கப்புறம் திரும்பவும் இந்த ஆக்டிவ் ரிவைஸ் இருக்கு இல்லையா, ஆக்டிவ்னு இருக்கணும். ஆக்டிவ் பண்ணுங்க. ஆக்டிவ் பண்ணாதான் உங்கள் ப்ரோக்ராம் வந்து பர்மனெண்ட்டாக ஸ்டோர் ஆகுதுன்னு அர்த்தம். ஆக்டிவ் ஆகுது. இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுங்க. இப்போ இன்புட் ஸ்க்ரீன் வந்திருக்கு. இப்போ கொஞ்சம் கலரோட வரும், அவ்வளோதான்.
என்னோட இன்புட் ஸ்க்ரீனுக்கு பேர் வந்து நான் செலெக்ஷன் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அவுட்புட் பேர் வந்து ரிப்போர்ட் இல்லை வந்து லிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்பர் இஸ் 56, செகண்ட் நம்பர் இஸ் 56, தேர்ட் நம்பர் இஸ் 56, ஆன்சர் இஸ் 160. இந்த மாதிரி நீங்கள் ஃபார்மேட்டிங் டெக்னிக்ஸ்லாம் நம்ம நிறைய இருக்கு, நம்ம படிக்கணும்னா படிக்கலாம். இப்போ என்ன சொல்ல வர அப்படின்னா, ஒரு ப்ரோக்ராமிங் அப்படின்னா இந்த காம்பினேஷன் நம்ம வந்து கீவேர்ட்ஸ், வேரியபிள்ஸ். நான் வேரியபிள்ஸ்னா என்னன்னு சொல்லியிருக்கேன். நம்ம இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணுறோம், 4 வேரியபிள் இருக்கு. நான் இண்டீஜர்னு டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இண்டீஜர் மெமரி ரன் டைம்ல ஜென்ரேட் ஆகும். அந்த மெமரிக்கு நம்ம வேல்யூ பாஸ் பண்ணுறோம். அந்த நேம் ஆஃப் த மெமரி லொகேஷன் தான் நான் வேரியபிள்னு சொல்லியிருக்கேன். ஐ அப்படிங்கிறது நான் டேட்டா டைப். இங்கே கிளியராக நான் உங்களுக்கு தியரி எழுதியிருக்கேன். பேராமீட்டர் இஸ் த கீவேர்ட் டு கிரியேட் இன்புட் ஸ்க்ரீன். அதை வந்து நம்ம செலெக்ஷன் ஸ்க்ரீன் சொல்கிறோம். டேட்டா அப்படின்னு இங்கே ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கோம். இது வந்து அவுட்புட் வேரியபிள். அவுட்புட் வேரியபிள் டேட்டா இஸ் த கீவேர்ட் டு கிரியேட் அவுட்புட் வேரியபிள். அப்போ டேட்டா நம்ம கொடுத்துட்டோம்னா அது நம்ம இன்புட்டாக நமக்கு வராது, நம்ம அவுட்புட்டுக்கு யூஸ் பண்ணிக்கணும். ஸோ ஐ இஸ் த டேட்டா டைப் ப்ரொவைடட் பை. அப்போ ஒவ்வொரு லாங்குவேஜுக்கு நான் சொன்ன மாதிரி நிறைய டேட்டா டைப்ஸ் கொடுத்துருப்பாங்க. அபாப்புக்குன்னு ஒரு 9 டேட்டா டைப்ஸ் இருக்கு. நான் இப்போ ஐ மட்டும் சொல்லி கொடுத்துருக்கேன். ஐனா இண்டீஜர்ஸ், நம்பர்ஸ் வந்து அந்த மெமரியில் ஸ்டோர் பண்ணிக்கலாம், அதாவது 0 to 9. அதுக்கப்புறம் டைப்னு ஒரு கீவேர்ட் இருக்கு. இந்த டைப் வந்து கீவேர்ட் என்ன பண்ணணும், டைப் இஸ் த கீவேர்ட் வில் ரெஃபர் எக்ஸிஸ்டிங் டேட்டா டைப். அபாப்புக்குன்னு சில டேட்டா டைப்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த டேட்டா டைப்ஸை ரெஃபர் பண்ணுறதுக்கு டைப் கீவேர்ட். அப்போ டைப்புக்கு அப்புறம் ஏதாவது வந்துச்சுன்னா அது டேட்டா டைப்னு அர்த்தம். அதனால புரிஞ்சுக்கோங்க. டைப் இஸ் த கீவேர்ட் வில் ரெஃபர் எக்ஸிஸ்டிங் டேட்டா டைப்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் ரைட். ஸோ ரைட் இஸ் த கீவேர்ட் டு பிரிண்ட் த அவுட்புட், அதாவது பிரிண்ட் த வேரியபிள். நம்ம அவுட்புட் கண்டிப்பாக நமக்கு அவுட்புட் வேணும் அப்படின்னா ரைட் ஸ்டேட்மெண்ட் இல்லாமல் அவுட்புட் வராது. இந்த num1, num2, num3 டோட்டல்லாம் கால்டு வேரியபிள்ஸ். அந்த நேம் ஆஃப் த மெமரி லொகேஷன். நம்ம அந்த வேரியபிளோட பேர் என்ன இருக்கான், நோ யூஸ். அதுக்கப்புறம் நான் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி நான் வந்து ஆப்பரன்ஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். இங்கே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், இங்கே வேரியபிளை பிரிண்ட் பண்ணியிருக்கேன், கலர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு சின்ன ஒரு வாட் யூ மீன் பை ப்ரோக்ராமிங். அப்போ இந்த ப்ரோக்ராமிங்கோட அவுட்புட்டை தான் நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ கரண்ட்லி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஆடிஷன் ஆஃப் 3 நம்பர்ஸ்க்கு ப்ரோக்ராம் எழுதியிருக்கோம். நம்ம வந்து வி ஆர் கோயிங் டு டெவலப் சம் மீனிங்ஃபுல் ப்ராஜெக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி நம்ம வந்து கற்றுக்கிட்டு ஒரு 15-20 கிளாஸ் பேசிக்ஸ்லாம் கற்றுக்கிட்டு இந்த மாதிரி நம்ம டெவலப் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ இந்த மாதிரி நம்ம ஃப்ரண்ட் அண்ட் டிசைன் பண்ண போகிறோம். ஸோ டிசைன் பண்ணி இங்கே பாருங்க நிறைய இன்புட் பாக்ஸ் இருக்குது, செக் பாக்ஸ் இருக்குது. இதெல்லாம் நம்ம வந்து ஃப்ரேம்ஸ்லாம் இருக்குது, இந்த ஃப்ரேம் டைட்டில்ஸ் இருக்குது. ஸோ இங்கே வேரியன்ஸ் இருக்குது. இதெல்லாம் நம்ம எப்படி நம்ம வந்து பண்ணுறது. ஸோ வி ஆர் கோயிங் டு ஸ்டடி about 15 hours about basics. நம்ம ஒரு 15 hour பேசிக்ஸ் படிச்சுட்டு the first topic வந்து we are going to develop a report development. இதுதான் இந்த மாதிரி தான் நம்ம வந்து டெவலப் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி நீங்கள் ஏற்கனவே நம்ம பார்க்குறதுலாம் ஏற்கனவே வந்து SAP பண்ணி வச்சுருக்காங்க. அதில் நம்ம இன்புட் கொடுத்து நம்ம வந்து கெட் பண்ணி நம்ம ஏதோ சம்திங் அவுட்புட் பார்க்குறோம், இல்லை எதையாவது கிரியேட் பண்ணுறோம், இல்லை எதையாவது சென்ட் பண்ணுறோம். பட் நம்ம வந்து ஒரு டெவலப்பராக நம்ம தான் இந்த ஸ்க்ரீனையே டிசைன் பண்ண போகிறோம். இப்போ உங்கள் ஆஃபீஸில் வந்து இந்த ஸ்க்ரீன் இருக்குது, இந்த ஸ்க்ரீனில் எனக்கு இந்த சில எக்ஸ்ட்ராவாக ஒரு இன்புட் இங்கே வேணும் அப்படின்னா அது நீங்கள் தான் பண்ணி கொடுக்கணும். இந்த ப்ரோக்ராமை மாடிஃபை பண்ணி இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா ஒரு செக் பாக்ஸோ ஒரு இன்புட் பாக்ஸோ வேணும் அப்படின்னா அதை நீங்கள் தான் பண்ணி கொடுக்கணும். அதுதான் வந்து ஒரு டெவலப்பரோட ரெஸ்பான்சிபிலிட்டி. இல்லை இந்த மாதிரி புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும், அதுதான் நம்மளோட டெவலப்பரோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ நம்ம ஒரு இன்புட் கொடுக்குறோம், எக்ஸிக்யூட் பண்ணுறோம். அந்த அவுட்புட் எங்கேருந்து வரும், டேபிள்ல இருந்து தான் வரும். டேபிள் என்னென்ன டேபிள்ஸ்லாம் நீங்கள் இது வரைக்கும் படிச்சிருக்கீங்க சொல்லுங்க பார்ப்போம். இதுக்கு முன்னாடி இந்த பர்ச்சேஸ் ரெஜிஸ்ட்ரேஷன், பர்ச்சேஸ் ஆர்டர் டேபிள்லாம் தெரியுமா? இகேகேஓ, இகேபிஓ, இபேன், இபிஇபி இதெல்லாம் படிச்சிருக்கீங்களா? அது படிச்சது இல்லைங்க சார். பர்ச்சேஸ் ரெக்வசிஷன், பர்ச்சேஸ் ஆர்டர், மெட்டீரியல் மாறா டேபிள் அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? டேபிள்ஸ்லாம் ஒர்க் பண்ணிருக்கீங்களா? இல்ல, ரெக்கார்ட்ஸ் நீங்க போயிட்டு பார்க்க மாட்டீங்க. ஏதோ இன்புட் கொடுத்துட்டு சம்திங் எக்ஸிக்யூட் பண்ணி விட்டுறீங்க, அதானே? ஆமாங்க சார். ஆமா. அப்ப எண்ட் யூசர் ஒர்க். சரி, அதை விட்டுருங்க. நம்ம அது வந்து எண்ட் யூசர் ஒர்க், அது யார் வேணாலும் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து வி ஆர் ஏ டெவலப்பர். ஸோ நம்ம வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு அவுட்புட் நம்ம ஃப்ரண்ட் எண்ட் நம்ம டிசைன் பண்ணணும். கோடிங் எழுதி நம்ம வந்து ஒரு இன்புட் கொடுத்தா அது கண்டிப்பா எங்கிருந்து வரும் அப்படின்னா இந்த நம்மளோட ஸ்டாக் எல்லாமே டேபிள்ஸ்ல தான் இருக்கும். இப்போ நான் இங்கே ஸ்டாக் இருக்கான்னு செக் பண்ணா கூட அந்த ஸ்டாக் எங்கிருந்து வரும், ஸ்டாக் டேபிள் இருக்கும், அந்த ஸ்டாக் டேபிள் இருந்து அந்த ஸ்டாக் எடுத்துட்டு வரும். ஸோ இதுல ஏதோ ஒரு ஸ்டாக் சம் இருக்கு, ஒரு ஏதோ இருக்கு போலன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மெட்டீரியல் வந்து 0 ஸ்டாக் தான் இருக்கு, எதுவும் இல்லை. ஸோ இந்த மெட்டீரியல்ஸும் ஸ்டாக்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லுது. ஸோ இந்த அவுட்புட் வந்து இந்த அவுட்புட் நீங்க டிசைன் பண்ணணும். பட் இந்த மாதிரி டிசைன் பண்றதுக்கு நீங்க கோட் எழுதணும். இந்த ரெக்கார்ட் எங்க இருந்து வரும், டேபிள் இருந்து தான் வரும். ஸோ உங்க ஃப்ரண்ட் ஹேண்டை எப்படி நீங்க டேபிள் இருந்து கனெக்ட் பண்ணி நம்ம அவுட்புட்டுக்கு எடுத்துட்டு வரது, இது எல்லாமே நம்ம வந்து ப்ரோக்ராமிங். ஸோ வி ஆர் கோயிங் டு டெவலப் த யூசர் இன்டர்ஃபேஸ் பை த ஹெல்ப் ஆஃப் த ஏபிஐபி. இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஸ் நம்ம டிசைன் பண்ண போறோம். இந்த மாதிரி அவுட்புட்டு நம்ம வந்து எடுத்து கொடுக்க போறோம். இதெல்லாம் வந்து நம்ம இந்த அவுட்புட்டுக்கு பேர் தான் ரிப்போர்ட் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. இது வந்து மோஸ்ட்லி நம்ம ஆஃபீஸ் கல்ச்சர்ல ஒரு டெவலப்பரா நம்ம வந்து மோஸ்ட்லி வில் பி இன்டு ரிப்போர்ட் டெவலப்மெண்ட். இந்த ரிப்போர்ட் நீங்க வந்து பார்க்கலாம். இங்க போய் சிஸ்டம் போயிட்டு ஸ்டேட்டஸ் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும்.
இதுதான் வந்து ப்ரோக்ராம். அந்த டிரான்சாக்ஷன் கோடு வந்து இந்த ப்ரோக்ராமை கால் பண்ணும். இதை டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க மேலே பாருங்க ரிப்போர்ட் அப்படின்றது. இது வந்து ஒரு ரிப்போர்ட் ப்ரோக்ராமிங் நீங்க புரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம கூட வந்து ரிப்போர்ட்ல தான் இருக்கும் பாருங்க ரிப்போர்ட். இப்போ வந்து இந்த கற்றுக்கிட்டீங்களா எங்க எடிட்டர் இருக்கு நம்ம. அப்போ இப்போ நான் திரும்ப பிகினிங்ல இருந்து வரேன். நான் ஒரு சின்ன தியரி எழுதுறேன், அதை பார்த்துக்கோங்க. கிருஷ்ணா உங்களுக்கு புரியுதா? புரியுது சார். இது நீங்க வீடியோஸ் திரும்ப திரும்ப போட்டு பாருங்க. இதை விட உங்களுக்கு ஃபவுண்டேஷன் அழகா உங்களுக்கு யாரும் கொடுக்க முடியாது. ரொம்ப சிம்பிளா சொல்லித்தரேன். ஜூலி உங்களுக்கு புரியுதுல? ஒன்றும் பிரச்சனை இல்லை? புரியுதுங்க சார், புரியுதுங்க சார். ஸோ வி ஆர் இன்டு ப்ரோக்ராமிங். நம்ம வந்து ஒரு லாங்குவேஜ் கற்றுக்க போகிறோம். நம்ம வந்து இப்போ நான் ஒரு சின்ன ப்ரோக்ராம் எழுதி காமிச்சேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு சின்ன தியரி அபாப் ரிலேட்டடாக டைப்ஸ் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ்னு போவோம். வி ஹாவ் 2 types ஆஃப் ப்ரோக்ராம். இப்போ நீங்க மற்ற லாங்குவேஜ் படிக்கும்போது ஏதாவது கேள்விப்பட்டிருப்பீங்க, ஃபங்க்ஷன்ஸ்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களா? கரெக்டா? ஃபங்க்ஷன்ஸ் எஸ் சார். கிருஷ்ணா நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன் சார். அப்போ அது காலேஜ் லைஃப்ல என்ன லாங்குவேஜ் படிச்சீங்க நீங்க? சார் நான் வந்துட்டு VB.NET, SQL, C++ படிச்சோங்க சார். அதுல நீங்க பார்த்துருப்பீங்க எல்லா லாங்குவேஜ்லயுமே ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும் கண்டிப்பா. ஸோ நம்ம வந்து ஒரு 2 types ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டபிள், நான் எக்ஸிக்யூட்டபிள். அதாவது எக்ஸிக்யூட்டபிள், நான் எக்ஸிக்யூட்டபிள் 2 இருக்கு. எக்ஸிக்யூட்டபிள்னா என்னன்னா அதுல கோட் எழுதி நம்ம கோட் எழுதுனா நம்ம வந்து டைரக்டா அவுட்புட்டை பார்த்து விட்டோம். கரெக்டா? ஆமாங்க சார். நீங்க பாருங்க, இது வந்து ரிப்போர்ட் ப்ரோக்ராமிங். இதுல நம்ம ஒரு கோட் எழுதணும், நம்ம டைரக்டா அந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணோம், இன்புட் கொடுத்தோம், அவுட்புட்டை நம்ம டைரக்டா பார்த்தோம். So executable in the sense we are able to write our code and we are able to check the error and we can activate, we can see the output directly. அப்போ அதில் நம்ம டைரெக்டாக அவுட்புட் பார்த்து நம்ம வந்து சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் சொல்லிட்டு நம்ம சேல் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் ஆனால் நமக்கு நான் எக்ஸிக்யூட்டபிள்ஸ்னு ஒரு டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த நான் எக்ஸிக்யூட்டபிள்ஸ் வந்து நம்ம வந்து டைரெக்டாக அதனோட அவுட்புட்டை பார்க்க முடியாது. நம்ம அதே அபாப் கோட் தான் எழுத போகிறோம், ஆனால் நம்ம டைரெக்டாக அவுட்புட் பார்க்க முடியாது. அப்போ வந்து திரும்பவும் அந்த we have to call this நான் எக்ஸிக்யூட்டபிள் into எக்ஸிக்யூட்டபிள் again. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சம்டைம்ஸ் ஒரு 1000 லைனை வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 500 லைனாக குறைக்கலாம் இந்த நான் எக்ஸிக்யூட்டபிள்ஸ் யூஸ் பண்ணி. அப்புறம் ஒரு தடவை எழுதி பல தடவை எங்கெங்கெல்லாம் பல ப்ரோக்ராம்ல கால் பண்ணிக்கலாம். அதாவது அதை தான் நான் என்ன சொல்லிடுறேன், 1 to many அப்படின்னு சொல்லியிருக்கேன், ரீயூசபிலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஃபங்க்ஷன்ஸ்லாம் அதுதான் ரீயூசபிலிட்டி டெக்னிக்ஸ் தான். ஒரு தடவை ஒரு ஃபங்க்ஷன் எழுதி அந்த ஃபங்க்ஷனோட அவுட்புட்டை எத்தனை ப்ரோக்ராம் வேணாலும் திரும்ப திரும்ப கால் பண்ணிக்கலாம். அதுதான் 1 to many ரீயூசபிலிட்டி.
அப்புறம் அந்த நான் சொன்ன மாதிரி ஒரு ஒரு அவுட்புட் வந்து நம்ம வந்து 1000 லைன் நான் எழுதியிருக்கேன் அப்படின்னா எக்ஸிக்யூட்டபிள்ஸ் ப்ரோக்ராம்ஸ்ல அதை ஒரு நான் எக்ஸிக்யூட்டபிள்ஸ்ல போட்டு அந்த ப்ரோக்ராம்ஸை வந்து நம்ம என்ன பண்ணலாம், பேராமீட்டர் பாஸ் பண்ணி ஒரு 1000 லைன் 500 லைனா குறைக்கலாம். ஸோ எப்படி இந்த நான் எக்ஸிக்யூட்டபிள்ஸ் யூஸ் பண்ணி நம்ம கோடை ரெடியூஸ் பண்றோம், நம்ம எப்படி கோடை டிவைட் பண்றோம், கோடை எதுக்காக டிவைட் பண்றோம், அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ். இப்போ ஒரு 1000 லைன் இருக்கு அப்படின்னா அதுல வந்து 250 ஒரு 4 டிபார்ட்மெண்டா பிரிச்சுக்குவேன், 4 ஃபங்க்ஷனா பிரிச்சுக்குவேன். எதுக்காக அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ். இப்போ நம்ம ஏற்கனவே நமக்கு தமிழ்நாட்டில் வந்து ஒரு 10 டிஸ்ட்ரிக்ட் இருந்துச்சு, இன்னைக்கு வந்து ஒரு 40 டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆயிடுச்சு. அவங்க ஏன் பிரிச்சுக்கிட்டே இருக்காங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம், ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம், ஈஸியா மெயின்டைன் பண்ணலாம், அந்த ரீசனுக்காக தான் பிரிக்கிறாங்க. அதே போலதான் கோடிங் நம்ம வந்து ஒரு 1000 லைன் இருக்கு அப்படின்னா தனித்தனியா வந்து 1000 லைன் 1 2 3 எழுத மாட்டாங்க. இந்த 250 லைன்ஸ் வந்து சேல்ஸ் ரிலேட்டட், இந்த 250 லைன்ஸ் வந்து பர்ச்சேஸ் ஆர்டர் ரிலேட்டட், இந்த 250 வந்து பில்டிங் ரிலேட்டட் அப்படின்னு பிரிச்சுக்குவாங்க. அப்ப பிரிச்சுட்டா நம்ம வந்து மற்ற ப்ரோக்ராமர்ஸ் வந்து உங்க ப்ரோக்ராமை பார்க்கும்போது அவங்க ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க, நீங்களும் ஈஸியா வந்து டிவைட் பண்ணி அழகா வந்து கோடிங் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் நான் இங்க சொல்லியிருக்கேன், டு கோடை ரெடியூஸ் பண்றது, டு ரெடியூஸ் த நம்பர் ஆஃப் லைன்ஸ். அப்புறம் வி டிவைட் மெயின் ப்ரோக்ராம் இன்டு ஸ்மால் சப் ப்ரோக்ராம் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்ன்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் 1 to many reusability. நமக்கு வந்து சம் 5 டைப்ஸ் ஆஃப் நான் எக்ஸிக்யூட்டபிள்ஸ் இருக்கு, மேக்ரோஸ், ஃபங்க்ஷன், இன்க்ளூட், சப்ரூட்டின், டைப்ஸ். இது எல்லாமே 1 by 1 நம்ம ப்ராக்டிகலா பார்க்க போறோம். இட்ஸ் ஆல் கோயிங் டு ஹெல்ப் யூ பை டிஃபரெண்ட் வே. அல்டிமேட் என்னன்னு பாத்தீங்கன்னா ரீயூசபிலிட்டி தான். இந்த ரீயூசபிலிட்டி தான் அந்த நான் எக்ஸிக்யூட்டபிளோட மேஜரான பர்பஸ். அதுக்கப்புறம் நம்ம கோடை நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம், அது ஒரு மேஜரான பர்பஸ். அல்டிமேட் வந்து ரீயூசபிலிட்டி தான். நம்ம திரும்ப ஒரு 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 நான் எக்ஸிக்யூட்டிவ் எழுதி எத்தனை அந்த அவுட்புட் வந்து எத்தனை ப்ரோக்ராம் திரும்ப கால் பண்ணிக்கலாம், அதுதான் 1 to many ரீயூசபிலிட்டி. அல்டிமேட் நம்ம நான் எக்ஸிக்யூட்டிவோட மேஜரான பர்பஸ் என்னன்னா ரீயூசபிலிட்டி தான். ஸோ வி ஹேவ் 2 types ஆஃப் ப்ரோக்ராம், எக்ஸிக்யூட்டபிள் அப்புறம் நான் எக்ஸிக்யூட்டபிள். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் எக்ஸிக்யூட்டபிளோட பர்பஸ் என்ன நீங்க சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் நமக்கு 5 types ஆஃப் நான் எக்ஸிக்யூட்டபிள்ஸ் இருக்கு. இதை நம்ம எல்லாமே வந்து ப்ராக்டிகலா வந்து நம்ம கிரியேட் பண்ண போறோம். அதை வந்து எப்படி ரிப்போர்ட்ல கால் பண்றது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ரிப்போர்ட்ல வந்து நம்ம எக்ஸிக்யூட்டபிள்ஸ்ல 2 இருக்கு, ரிப்போர்ட்ஸ் நம்ம மாடல் பூல் அப்படின்றது, இதுல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு, அதை வந்து பெருசா எடுத்துக்காதீங்க. ஸோ ரிப்போர்ட்ஸ் மாடல். இப்போ நான் அடுத்து என்ன ஒரு சின்ன பேசிக் எழுத, நமக்கு 2 எடிட்டர் இருக்கு. வி ஹாவ் 2 எடிட்டர். கோடிங்காக நம்ம எங்கே எழுதிக்கலாம், எங்கே கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத 2 எடிட்டர் இருக்கு. அதே போல above program name must start with z or y. அதாவது நம்மளோட அபாப்போட ப்ரோக்ராம் நேம்லாம் வந்து must start with z or y. அதை வந்து நம்ம கிரியேட் பண்ற எல்லா ப்ரோக்ராம்ஸ் பேர் வந்து கஸ்டம் ப்ரோக்ராம் இல்ல யூசர் டிஃபைன்டு ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அவங்க எஸ்ஏபி கிரியேட் பண்ணியிருக்க, இப்போ நீங்க பர்ச்சேஸ் ஆர்டர் ME51 ME57 அதெல்லாம் போறீங்க, அதெல்லாம் வந்து எஸ்ஏபி வந்து டெவலப் பண்ண ப்ராஜெக்ட், அதெல்லாம் வந்து எஸ்ஏபி ஸ்டாண்டர்ட். ஸோ எஸ்ஏபி டெவலப் பண்ண ப்ராஜெக்ட் எல்லாமே வந்து இன்னும் அது எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா பாருங்க, நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. எதுவுமே வந்து இஜெட்ல ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இது வந்து பர்ச்சேஸ் ரெக்வெஸ்டேஷன் அசைன் அண்ட் ப்ராசஸ்ன்னு சொல்லியிருக்கீங்க. இதை போயிட்டு இப்போ பாருங்க, இந்த ப்ரோக்ராம்ஸ்லாம் வந்து ஆர்ல ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. இதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்ட் ரிப்போர்ட். ஸ்டாண்டர்ட் ரிப்போர்ட்லாம் ஆர்ல ஸ்டார்ட் ஆகும். இதெல்லாம் வந்து ப்ரோக்ராம் நேம்லாம் ஆர்ல ஸ்டார்ட் ஆகும். அதாவது A to X இட்ஸ் ரிசர்வ்ட் ஃபார் SAP. ஸோ பிட்வீன் A to X இட்ஸ் ரிசர்வ்ட் ஃபார் SAP ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க அந்த ஏதாவது ப்ரோக்ராம் பேர் வந்து இன் பிட்வீன் A to X ஸ்டார்ட் ஆயிருச்சுன்னா அது நம்மளோடது கிடையாது, SAP ஸ்டாண்டர்ட்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். நம்ம ஒரு கஸ்டமர்ஸ் நம்ம கிரியேட் பண்றது, கிருஷ்ணா பண்றது, ஜூலி பண்றதுலாம் அவங்க கிரியேட் பண்ற ப்ரோக்ராம் பேர்ல வந்து Z or Y ஸ்டார்ட் ஆகணும். அதுக்கப்புறம் என்ன பேர் வேணாலும் கொடுத்துக்கலாம். நம்ம கிரியேட் பண்ற ப்ரோக்ராமுக்கு பேர் எல்லாமே வந்து கஸ்டம் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த பேசிக்ஸோட முடிஞ்சா இப்போ நம்ம SAPக்குள்ள போகலாம்.
இப்போ நம்ம இங்கே என்ன படித்தோம் பெயிண்ட் ப்ரஷில் வி ஹாவ் 2 types ஆஃப் ப்ரோக்ராம், எக்ஸிக்யூட்டபிள் அண்ட் நான் எக்ஸிக்யூட்டபிள். இங்கே 5 types ஆஃப் நான் எக்ஸிக்யூட்டபிள்ஸ் இருக்குது. அது போல் இங்கே 2 எக்ஸிக்யூட்டபிள்ஸ் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. எக்ஸிக்யூட்டபிள்னா நம்ம டேரெக்டாக அவுட்புட்டை பார்த்துக்கலாம்னு சொன்னேன். நமக்கு 2 எடிட்டர் இருக்குது, அதாவது எங்கே ப்ரோக்ராம்ஸ்லாம் கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத 1 by 1 பார்க்கலாம். அது போல் இந்த நான் எக்ஸிக்யூட்டபிள்ஸ்லாம் 1 by 1 படிக்க போகிறோம். அந்த பர்பஸ் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. ஒய் நான் எக்ஸிக்யூட்டபிள்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. இந்த 3 points ஞாபகம் வச்சுக்கோங்க. டு ரெடியூஸ் நம்பர் ஆஃப் லைன்ஸ், டு டிவைட் மெயின் ப்ரோக்ராம் இன்டு ஸ்மால் சப் ப்ரோக்ராம் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ், 1 to many reusability. நீங்கள் வந்து தியரி இந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சர்லாம் இங்கிலீஷ்லேயே வந்து படிங்க, இங்கிலீஷ்லேயே ஆன்சர் பண்ணி பாருங்க. பிகாஸ் நோபடி இஸ் கோயிங் டு டேக் இன்டர்வியூ இன் தமிழ். தமிழில் நம்ம ஊரில் எப்படி இன்டர்வியூலாம் இருக்கு இப்போ? இங்கிலீஷில் தான் சார். யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. நம்ம ஊருக்காரனே உள்ள போய் என்ன சொல்லிடுவோம், அந்த பொண்ணுக்கு இங்கிலீஷே தெரியல அப்படின்றோம். அதனால வந்து இங்கிலீஷ்லேயே கேளுங்க, இங்கிலீஷ்லேயே கேள்வி கேளுங்க, இங்கிலீஷ்லேயே ஆன்சர் பண்ணுங்க. பார்த்துக்கோங்க. நம்ம நடத்துறது மட்டும் தமிழில் நடத்துகிறோம். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க, நல்லா உங்களுக்கு பேக்கேஜ் கிடைக்கும். நான் நடத்தும் போதே சொல்லிடுவேன். இப்போ பாருங்க, ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கு, டைப்ஸ் ஆஃப் அபா ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு கேட்டால் நீங்கள் சொல்லலாம் எக்ஸிக்யூட்டபிள், நான் எக்ஸிக்யூட்டபிள், ரிப்போர்ட், மாடல் போல். நான் எக்ஸிக்யூட்டபிள்ஸில் மேக்ரோஸ் இருக்கு, ஃபங்க்ஷன் இருக்கு, இன்க்ளூட் இருக்கு, சப் ரூட்டின் இருக்கு, டைப்ஸ் இருக்கு. அப்புறம் ஒய் நான் எக்ஸிக்யூட்டபிள் ரெண்டு இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் இருக்கு. ஹவு மெனி டைப்ஸ் ஆஃப் எடிட்டர், ரெண்டு எடிட்டர் இருக்கு, SE38, SE80. அபா ப்ரோக்ராம் நேம்லாம் எப்படி ஸ்டார்ட் பண்ணுவீங்க? EZR ஒய்ல ஸ்டார்ட் பண்ணுவோம். கஸ்டம் ப்ரோக்ராம் ஜெட் ஒய்ல ஸ்டார்ட் பண்ணுவோம். டேக்ஸ் இட்ஸ் ரிசர்வ்டு அப்படின்னு இப்போ இதுலேயே வந்து உங்களுக்கு ஒரு 3 கொஸ்டின்ஸ் ஓவர் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஆங்கிளில் நீங்கள் படிக்கணும். ஒரு நாளைக்கு நம்ம 1 hour படிக்கிறோம்னா கண்டிப்பாக அதில் ஒரு 5 to 6 இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் இருக்கும். நான் சொல்லிடுவேன் இதுதான் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ், இதுதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லிடுவேன். அப்போ யூ ஹேவ் டு ப்ரிப்பேர் ஃப்ரம் த day 1. நீங்கள் கரெக்டாக ஒரு 45 நாள் 50 நாள் நம்ம முடிச்சிடறோம் அப்படின்னா அதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம நடத்துறதை தாண்டி அவங்க எதுவும் கேள்வி கேட்க போகிறது கிடையாது. வந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு 20 கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. அதுக்கு மேலே யாரும் கேட்க போகிறது கிடையாது. நம்ம படிக்க போகிறது 80 கொஸ்டின்ஸ் படிக்க போகிறோம். அதனால 100% உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். நம்ம தமிழில் தான் நடத்துகிறோம், அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அழகாக புரியும். அழகாக நீங்கள் ரெக்கார்டிங் பண்ணிக்கோங்க, போட்டு பார்த்துட்டு போயிட்டு அட்டன் பண்ணுங்க. இப்போ இந்த பெயிண்ட் ப்ரஷ்லேயே நமக்கு 2 கொஸ்டின்ஸ் முடிஞ்சு போச்சு. சரி, நம்ம இப்போ இந்த ஸ்க்ரீனுக்கு பேர் செலெக்ஷன் ஸ்க்ரீன் நான் சொன்னேன், அது ஒரு கொஸ்டின்ஸ். நம்ம இன்புட் ஸ்க்ரீன்ஸ் பேர் வந்து செலெக்ஷன் ஸ்க்ரீன் சொன்னேன். நான் இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் லாக் ஆன் பேடில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். இது S/4HANA என்வரான்மெண்ட். நான் உங்களுக்கு ஒரு லிங்க் வாங்கி கொடுப்பேன். இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து மேண்டேட்ரி. நீங்கள் இந்த S/4HANA என்வரான்மெண்ட் எல்லாமே ஆன்லைன் கனெக்ஷன் தான், ரிமோட் ஆக்சஸ் தான். உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து மேண்டேட்ரி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. சிஸ்டத்துலலாம் எதுவும் இன்ஸ்டால் பண்ண முடியாது. ஸோ முதல்ல உங்களுக்கு லிங்க் வாங்கி கொடுக்குறேன். வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் SAP நம்ம வழக்கம் போல் நீங்கள் ப்ராடக்ட்குள்ளே என்ட்ரு ஆகுங்க. இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த என்டையர் ஸ்க்ரீனையும் நம்ம என்ன பண்றோம், ஒரு செஷன் அப்படின்னு சொல்றோம். அது ஆஃபீஸ்ல கேள்விப்பட்டிருப்பீங்களா? இப்போ உங்களோட R3 என்வரான்மெண்ட்லாம் பாருங்க, இந்த பட்டன் இருக்கு பாருங்க, இந்த பட்டன் கிளிக் பண்ணா இன்னொரு செஷன் பாருங்க, இது இன்னொரு செஷன் ஓப்பன் ஆகும். இந்த என்டையர் ஸ்க்ரீனுக்கும் நம்ம பேர் என்ன சொல்றோம், ஒரு செஷன் சொல்றோம். நீங்க வந்து அந்த R3 என்வரான்மெண்ட்ல போய் கிளிக் பண்ணி பாருங்க, 6 செஷனுக்கு மேல ஓப்பன் பண்ண முடியாது. இது HANA என்வரான்மெண்ட், S/4HANA என்வரான்மெண்ட். நீங்க எத்தனை ஸ்க்ரீன் வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனா நீங்க உங்க ஆபீஸ்ல போய் பாருங்க, இதுல வந்து 6 ஸ்க்ரீன் தான் அட் a டைம்ல ஒர்க் பண்ண முடியும். எஸ் சார். ஆமா. எஸ். So entire screen we have to call as a one session. அதுக்கப்புறம் வந்து இந்த ஏரியா நம்ம படிக்கலாம். ஸோ இந்த என்டையர் ஸ்க்ரீனுக்கு வந்து பேர் வந்து நான் ஒரு செஷன் சொல்லியிருக்கேன். நம்ம மேக்ஸிமம் ஆஃப் 6 செஷன் நீங்கள் உங்கள் என்வரான்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிக்கலாம். S/4HANA எதுவும் லிமிட் கிடையாது. ஸோ இந்த ஏரியாலாம் வந்து பார்த்தீங்கன்னா மெனு பார் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு கீழே வரதெல்லாம் வந்து மெனு ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு டெவலப்பராக நீங்கள் வந்து யூ ஆர் கோயிங் டு டிசைன் யுவர் ஓன் மெனு பார், யுவர் ஓன் மெனு ஆப்ஷன். நீங்கள் இந்த மாதிரி ப்ராஜெக்ட்லாம் பண்ண போகிறீங்க. அப்புறம் இங்கே நமக்கு இதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்ட் டூல் பார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து அப்ளிகேஷன் டூல் பார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடம் வந்து கமாண்ட் பார். கீழே பாருங்க SAPன்னு இருக்கு, அது வந்து ஸ்டேட்டஸ் பார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்டையர் ஸ்க்ரீன் வி ஹேவ் டு கால் அஸ் எ ஒன் செஷன். கீழே இருக்கிறது வந்து இந்த லோகோ இருக்கிறது, அது வந்து ஸ்டேட்டஸ் பார். இதெல்லாம் அப்ளிகேஷன் டூல் பார், இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் டூல் பார், இது கமாண்ட் பார். ஸோ ஓவராலாக இந்த நடுவில் இருக்கிறது வந்து மெயின் மெனு. இங்கே நடுவில் இருக்கிற ஏரியாவுக்கு பேர் வந்து மெயின் மெனு. இப்போ நமக்கு நிறைய ஃபோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றும் ஒரு செப்பரேட் கோர்ஸு. நம்ம வந்து நமக்கு டூல்ஸ் இருக்குது, அபாப் ஒர்க் பேஜின்னு கொடுத்துருக்காங்க. கீழே போங்க, கீழே போயிட்டு டெவலப்மெண்ட் இருக்குது.
அந்த டெவலப்மெண்ட்ல யூசர் இன்டர்ஃபேஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க, ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் அபாப் எடிட்டர்னு இருக்கு. இங்க நீங்க இந்த இடத்துல எனக்கு ரைட்ஸ் இதுல வந்து எனக்கு டிரான்சாக்ஷன் கோட் வேணும் அப்படின்னா இங்க போய் எக்ஸ்ட்ராஸ் போயிட்டு டெக்னிக்கல் டீடைல்ஸ் இருக்கும். செட்டிங்ஸ் இருக்கு இல்லைங்களா, அங்க போயிட்டு இந்த டிஸ்பிளே டெக்னிக்கல் நேம்னு கொடுத்தீங்கன்னா அந்த ரைட்ல வந்து உங்களுக்கு கீ கோட்ஸ்லாம் வந்துடும். ஸோ இதுதான் நம்மளோட அபாப் ஒர்க் பெஞ்ச் இருக்கு. இதுதான் நம்மளோட இந்த டெவலப்மெண்ட்ல இதுதான் நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். இங்கே தான் நம்ம ப்ரோக்ராம்லாம் வந்து பாருங்க, இந்த லெஃப்ட்ல இப்போ டீ கோட்ஸ்லாம் வந்துருச்சு. SC38 அப்படின்னு நீங்கள் டேரெக்டாக இங்கே கமாண்ட் பாரில் டைப் பண்ணிக்கலாம். இந்த பேத்துக்கு வரது பதிலாக நம்ம ஷார்ட் கட் அங்கேயே பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நான் வந்து நமக்கு 2 எடிட்டர்னு சொன்னால் ஒரு எடிட்டர் இன்னைக்கு படிப்போம் அபாப் எடிட்டர்னு சொல்லிட்டு. ஸோ இதை டபுள் கிளிக் பண்ணுங்க, இல்லை இங்கே SC38 டைப் பண்ணிக்கோங்க. ஓகே. So we got the ABAP editor. So இங்க தான் நம்ம ப்ரோக்ராம் எழுத போறோம். நமக்கு வந்து we have a own editor. நம்ம வந்து ஏற்கனவே பெயிண்ட் பிரஷ்ல என்ன சொல்லியிருக்கேன், ABAP ப்ரோக்ராம் நேம் வந்து must start with z or the y ன்னு சொல்லியிருக்கேன். இப்போ z கிருஷ்ணான்னு நான் கொடுத்துருக்கேன். z கிருஷ்ணான்னு கொடுத்துட்டு கிரியேட் பண்ணுங்க. இப்போ இங்க நமக்கு கிரியேட் பண்ணும்போது ஒரு ப்ரோக்ராம் ப்ராப்பர்ட்டிஸ் வேற, ப்ரோக்ராம் அட்ரிபியூட்ஸ் ப்ரோக்ராம் ப்ராப்பர்ட்டிஸ் ரெண்டு ஒன்று தான். அதாவது உங்களோட ப்ரோக்ராம்ல பார்த்தா ஒரு சம் இன்ஃபர்மேஷன் கேட்குது. this is my first program. அதுக்கப்புறம் இந்த கிளிக் பண்ணுங்க. இதுதான் நான் சொன்னேன் இல்லைங்க டைப்ஸ் ஆஃப் ப்ரோக்ராம். இங்க பெயிண்ட் பிரஷ்ல போட்டுருப்பாங்க. நமக்கு வந்து இங்க தான் நம்ம வந்து என்ன டைப்ஸ் ஆஃப் ப்ரோக்ராம் கிரியேட் பண்ண போறோம் அப்படின்றத டிட்டர்மைன் பண்ண போறோம். நம்ம எக்ஸிக்யூட்டபிள் கொடுப்போம். இது 1 by 1 நம்ம பார்க்கலாம். பாருங்க, டைப் ரூல்ஸ் இதெல்லாம் நான் எக்ஸிக்யூட்டபிள்ஸ். நீங்க எக்ஸிக்யூட்டபிள்ஸ் செலக்ட் பண்ணுங்க. எக்ஸிக்யூட்டபிள் செலக்ட் பண்ணி இந்த ஸ்டேட்டஸ் போயிட்டு ப்ரொடக்ஷன் ப்ரோக்ராம் செலக்ட் பண்ணிக்கோங்க. ப்ரொடக்ஷன் ப்ரோக்ராம்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கணும். பட் எனிவே ஐ வில் எக்ஸ்பிளைன். கஸ்டமர் ப்ரொடக்ஷன் ப்ரோக்ராம் என்னன்னு பார்க்கலாம். பட் இது வந்து ஆஃபீஸ்ல வந்து மேண்டேட்டரி. நீங்க கஸ்டமர் ப்ரொடக்ஷன் ப்ரோக்ராம் தான் செலக்ட் பண்ணணும். அப்புறம் நீங்க எந்த டிபார்ட்மெண்ட்டுக்காக ப்ராஜெக்ட் பண்ண போறீங்க அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்க 2 பேரும் MM அப்படின்றத நான் MM செலக்ட் பண்றேன். இதுதான் மேண்டேட்டரி. மற்றதெல்லாம் நீங்க எதுவும் செலக்ட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. மேலே டைட்டில் கண்டிப்பாக கொடுக்கணும். இதை எக்ஸிக்யூட்டபிள் செலக்ட் பண்ணிக்கோங்க. கஸ்டமர் ப்ரொடக்ஷன் ப்ரோக்ராம் இதில் போயிட்டு மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு சேவ் கொடுங்க. இப்போ கொடுக்கும்போது $TMPன்னு வருது. $TMP அப்படின்னா லோக்கல் ஆப்ஜெக்ட் அப்படின்னு அர்த்தம். லோக்கல் ஆப்ஜெக்ட்னா என்னன்னா நெவர் டிரான்ஸ்போர்ட்டபிள். நெவர் டிரான்ஸ்போர்ட்டபிள்னா டெவலப்மெண்ட்ல இருந்து டெஸ்டிங்க்கு உங்களால் டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியாது. அந்த லோக்கல் ஆப்ஜெக்ட் ப்ரோக்ராம் வந்து ஒன்லி ஃபார் ட்ரைனிங் பர்பஸ், ஸ்டடி பர்பஸ். அப்போ எப்போ உங்கள் ப்ரோக்ராம் வந்து டிரான்ஸ்போர்ட்டபிள் ஆப்ஜெக்ட் அப்படின்றத 1 by 1 நம்ம படிக்கலாம். இப்போ நான் லோக்கல் ஆப்ஜெக்டாகவே ஸ்டோர் பண்ணிக்கிறேன். நமக்கு லோக்கல் ஆப்ஜெக்ட் டிரான்ஸ்போர்ட்டபிள் ஆப்ஜெக்ட்னு 2 இருக்கு. லோக்கல் ஆப்ஜெக்ட்னா யூ ஆர் நாட் ஏபிள் டு மூவ் ஃப்ரம் டெவலப்மெண்ட் டு டெஸ்டிங் டு ப்ரொடக்ஷன். அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நான் லோக்கல் ஆப்ஜெக்டாக செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ நமக்கு இந்த டைட்டில் பாருங்க, ரிப்போர்ட் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ ஃப்ரம் த டாப் லெஃப்ட் வந்து இங்கே வர அந்த டைட்டிலை வச்சு இது என்ன கைண்ட் ஆஃப் ப்ரோக்ராம் அப்படின்றத நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நம்ம வந்து we are into ரிப்போர்ட் டெவலப்மெண்ட். நம்ம மோஸ்ட்லி ஆஃபீஸ் கல்ச்சர்ல ரிப்போர்ட் டெவலப்மெண்ட்ல தான் ஒர்க் பண்ணுவோம். ஈவன் 70% நான் சொல்லலாம். ஸோ இங்கே நம்ம எடிட்டருக்கு நம்ம கிடைச்சிருக்கு. நம்ம ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் நம்ம சொல்ற மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு. நம்ம இப்பதான் வந்து நான் உங்களுக்கு ஒரு சின்ன ப்ரோக்ராம் போட்டு காமிச்சேன். பாருங்க, வெல்கம் டு மை ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் நான் கொடுத்துருக்கேன். இப்போ எரர் செக் பண்ணுங்க, ஆக்டிவேட் பண்ணுங்க. இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுங்க. பாருங்க, வெல்கம் டு மை ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி அவுட்புட் வந்துருக்கு. ஸோ நான் சிங்கிள் கொட்டேஷன் நம்ம என்ன கொடுக்குறோம்னா அப்படியே வந்துடும். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் சொன்னேன் நம்ம வந்து ரைட் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபுல் ஸ்டாப் மிஸ் ஆகுது. இப்போ ரெண்டுமே ஒரே லைன்ல வரும். எனக்கு வேண்டாம் அப்படின்னா நெக்ஸ்ட் லைன்ல கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி எரர் செக் பண்ணும்போது பாருங்க, லோக்கல் ஆப்ஜெக்ட்னு வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுங்க. ஸோ திஸ் இஸ் மை அவுட்புட். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்கு இன்புட் ஸ்க்ரீன் வேணும்னா பேராமீட்டர் அப்படின்ற கீவேர்ட் யூஸ் பண்ணிக்கோங்க.
இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இன்டீஜர் டேட்டா டைப் டிக்ளேர் பண்ணால் நான் இப்போ வந்து சி கேரக்டர் அப்படின்னு கொடுத்துருக்கேன். நான் வந்து நாளை கிளாஸில் வந்து உங்களுக்கு டேட்டா டைப் நடத்துகிறேன். இப்போ 100 டிஜிட்னு கொடுத்துருக்கேன். ரைட் சி நேம்னு பிரிண்ட் பண்ணுங்கள். செக் பண்ணுங்கள். எப்போவுமே இந்த பட்டனை வச்சு பாருங்கள், செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பாருங்கள் ஆக்டிவ் ரிவைஸ் இருந்தது, ஆக்டிவேட் பண்ணுங்கள். ஆக்டிவேட் பண்ணிட்டோம், இந்த கண்டினியூ கொடுங்க. கொடுத்துட்டு இங்கே ஆக்டிவ்னு வந்ததுக்கப்புறம் ப்ரோக்ராம் இந்த பட்டன் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். உங்களோட இன்புட் ஸ்க்ரீன் வரும் பாருங்க. நீங்கள் என்ன இதை பிரிண்ட் பண்ணுறீங்களோ நாங்கள் சி நேம் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். சி வெல்கம் டு மை ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம். இது எல்லாமே வந்து நெக்ஸ்ட் லைனில் வேணும் அப்படின்னா இதெல்லாம் நெக்ஸ்ட் லைனில் கொடுத்துக்கோங்க, இந்த ஸ்லாஷ் கொடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நீங்கள் ஒரே ரைட் ஸ்டேட்மெண்ட்டில் தான், அதுக்கு தான் செயின் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம். செயின் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம ரெடியூஸ் அவுட்புட் ஒன்று தான், கோடை ரெடியூஸ் பண்ணுறோம். இதெல்லாம் வந்து ஃபார்மேட்டிங் டெக்னிக்ஸில் வருது. ஸோ இப்போ எரர் செக் பண்ணுங்க அண்ட் ஆக்டிவேட் பண்ணுங்க. வெல்கம் டு இந்தியா, வெல்கம் டு மை ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம். ஹலோ, ஹவ் ஆர் யூ, ஹோப் யூ ஆர் ஃபைன். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு அடிஷன் ஆஃப் 3 நம்பர்ஸும் ப்ரோக்ராம்ஸ் போட்டிருக்கோம். இந்த நம்ம பண்ணது எல்லாமே ரெக்கார்டட் ஆயிருக்கு. ஸோ அழகாக நீங்கள் வந்து ரெக்கார்டட் கிளாஸ் டெய்லியும் பார்த்துக்கலாம். இப்போ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. பாருங்க, நம்ம இங்கே இருக்கோம். நீங்கள் ஏற்கனவே எஸ்ஐபியில் ஒர்க் பண்ணுறீங்க. இங்கே நம்ம வந்து இந்த SC38 போய்ட்டு இங்கே டிகோட் SC38 பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நம்ம ஒரு ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணணும்னா இஜெட்டில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ கிருஷ்ணா 1 அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணுறேன். கிரியேட் பண்ணுங்கள். இப்போ ஏற்கனவே கிருஷ்ணா 1 ஏற்கனவே இருக்குது, அதனால் 111 கொடுக்குறேன். கிரியேட் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த மாதிரி வரும். நீங்கள் டைட்டில் கொடுங்க. ஸோ இங்கே வந்து நம்ம டைப்ஸ் ஆஃப் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட்டபிள்னு கொடுத்துக்கோங்க. இங்கே ப்ரொடக்ஷன் ப்ரோக்ராம்னு கொடுத்துக்கோங்க. கீழே போயிட்டு டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் சேவ் கொடுங்க. இப்போ லோக்கல் ஆப்ஜெக்டா கொடுங்க. இதான் ரிப்போர்ட். ஓகே சார். ஸோ இப்போ உங்களுக்கு என்ன எப்படி எங்கே ப்ரோக்ராம் அபாப் ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணுறதுன்னு தெரியும். நாளையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து டேட்டா டைப்ஸ், டேட்டா ஆப்ஜெக்ட்ஸ்லாம் படிச்சுட்டு பண்ணலாம். இப்போ நம்ம வந்து ABCDல தான் பண்ணுறோம். அழகாக அஃப்கோர்ஸ் நம்ம வந்து பை ஸ்க்ராட்ச் தான் நம்ம பண்ணுறோம். கரெக்டுங்களா? ABCDலேருந்து தான் படிக்கிறோம். நம்ம வந்து நாளைக்கு டேட்டா டைப்ஸ் படிக்கலாம், டேட்டா ஆப்ஜெக்ட்ஸ் படிக்கலாம். நாளைக்கு வெள்ளிக்கிழமை இதே டைம் வந்துருங்க. இப்போ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க.